அண்ணாமலை எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? நம்ம ஊருக்கு போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் கிளம்பி வந்துட்டு, கிளம்பிட்டோம்பா, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "எனக்கே உங்க அம்மா வாயால குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலோ, அதுலேருந்து நம்ம வீட்ல எல்லாமே நல்லதா தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வேகமா பாட்டி ஊருக்கு போகணும். அங்க குலதெய்வம் கோயில் முதல்ல சாமி கும்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், "சரி கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இங்க ஊருக்கு வந்ததும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஏய் திடீர்னு உங்களுக்கு எப்புட்றா என்ன பார்க்கணும், இங்க தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு? நீங்க எப்போ வருவீங்களோ அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன்." உங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவு கிடைக்குமோ, உன்ன போல உங்களலாம் பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னதும், இப்ப தான் எனக்கு சந்தோஷமே வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கொண்டாடினது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றேன். முத்து இருந்துட்டு பாட்டிக்கிட்ட, "இங்க ஊருக்கு வரதுக்கு காரணமே அம்மா தான் பாட்டி. அம்மா தான் இங்க வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, "விஜயாவா? விஜயா இங்க வரணும்னு ஆசைப்படவே மாட்டாளே! அப்படி இருக்கும்போது அவ தான் இங்க வரணும்னு சொன்னாளா? என்னால நம்பவே முடியலடா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு பாட்டி. பாம்பு. பாம்பு வீட்டுக்குள்ள வந்தது கெட்ட சகுனம்னு சொல்லிட்டு யாரோ அம்மாவோட ஃப்ரெண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்களாம். அதுக்காக தான் அம்மா இங்க போகணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. இல்லாட்டி நாங்க இங்க வந்திருக்கோமே முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. ஓ! பாம்பு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான்டா. அதனால தானே நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. என் பேர பிள்ளைங்களோட நான் என்னால தீபாவளி கொண்டாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, உங்களுக்காக நான் தீபாவளி பரிசு குடுக்க போறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆனா ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு பரிசு குடுப்பேன். அது வந்து யாரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல இடம் பிடிக்கிறீங்களோ, என் மனசு குளிர்ற மாரி ஏதாவது பண்றீங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு பரிசு காத்திருக்கு அப்டி சொன்னதும், மனோஜ் இருந்துட்டு, "என்னது பாட்டி என்னது?" அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், "ஏய் அது சொல்லுவேன்டா பொறுமையா இரு" அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா முத்துவும், மீனாவும் இருந்துகிட்டு, "அது என்னவா இருக்கும்? பாட்டி ஏதாவது ஸ்பெஷலா என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே" அப்டி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட, "அப்படி என்ன ஸ்பெஷல் பரிசு உங்க அம்மா குடுக்க போறாங்களாம்?" அப்டி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு என்ன தெரியும்? தெரியலையே" அப்டி சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுருதி இருந்துட்டு, "அத நம்ம எப்படியாவது வாங்கணும்டா" அப்டின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட சொல்றாங்க. உடனே, "சரி, சரி எல்லாரும் யோசிக்கிறத விட்டுட்டு போயிட்டு குளிச்சு கிளம்பிட்டு வாங்க சாப்பிடலாம்" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே மனோஜ் எப்படினாலும் பாட்டி மனசுல நான் இடம் பிடிச்சு எப்படியாவது அத வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.